ரைட் வால் இன்னைக்கு காலைல எந்திரிச்ச உடனே எல்லாரும் பெட் காஃபி குடிச்சோமோ இல்லையோ ஃபோன் எடுத்து எப்படி இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு இப்போ வரையும் எல்லாருமே பார்த்துட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது. எல்லாத்துக்கும் பர்சனல் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகுறது பிடிக்கவே பிடிக்காது. யாருக்காக இருந்தாலும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்டார் கிட்டத்தட்ட புகழோட உச்சியை தொட்ட ஒரு மனுஷனுக்கு இன்னைக்கு தீராத மனவேதனையோட உட்காந்துட்டு இருப்பார். அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் மனசில் சிம்மாசனத்தை போட்டு உட்காந்தவர் இன்னைக்கு அவர் மனசில் எவ்வளோ வேதனையை சுமந்துன்னு இருக்காரோ. என்னோடய ஹம்பிளான ரெக்வெஸ்ட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக நிறையா மீம்ஸை க்ரியேட் பண்ணுறது இது எல்லாமே நடந்துன்னு தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்ருக்க உங்களுக்கும் சரி, பேசிகிட்ருக்க எனக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எவ்வளோ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஹம்பிள் ரெக்வெஸ்ட் என்னென்னா, தயவு செஞ்சு அப்படி ஒரு நெகட்டிவான மீம்ஸு எதுவுமே தெரியாமல் நீங்கள் க்ரியேட் பண்ணாதீங்க. ஒய்ஃப் சங்கீதா மேம் வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி செங்கல்பேட் கோர்ட்டில் 24ஆம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசனில் யாராலையுமே நம்ப முடியாத ஒரு ரீசன் தான். ஆனால் இப்போது அவங்க ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்காங்க. 2021 விஜய் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒருத்தவங்களோட அஃபையரில் இருந்திருக்காங்க. இதை நான் கண்டுபிடிச்சி கேட்டுட்டு அப்புறம் இல்லை இதுக்கடுத்து நான் இப்படி இருக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அதை வந்து என்னை ஒரு விஷயமாகவே ஒரு பொருட்படுத்தாமல் மறுபடியும் வந்து அந்த தப்பை தான் அவர் பண்ணார். இவ்வளோ வருஷமாக நான் பார்த்துட்டு அப்புறம் தான் இந்த முடிவுக்கே நான் வந்தேன். அவங்க சொன்ன ஒரு ரீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு மன உடைச்சலுக்கு அவங்க ஆளாயிருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் முன்னாலே சொன்ன மாதிரி தான், ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப நம்ம இன்ட்ராக்ட் ஆகுறது யாருக்குமே பிடிக்காது. ஆனால் அவங்க சொன்ன ரீசன்லாம் இப்போ வரையும் நம்ப முடியல. சார் வந்து கட்சியில் வேற இருக்காரு. அதனாலே ஆப்போசிட் பார்ட்டிக்கெலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். எப்படா எது கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இது அல்வா சாப்பிட்ற லெவலுக்கு ஒரு நியூஸாக இருந்திருக்கு. ஆனால் அந்த மனுஷன் எவ்வளோ உடஞ்சி போயிருப்பாரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரோ. என்ன ஆனாலும் இப்போ வரையும் அவரோட ஃபேன்ஸ் என்றைக்குமே அவரை விட்டு கொடுக்காம அவரோட துணையாக நிற்கிறாங்க. அது ரொம்ப பெரிய பக்கபலமாக அவருக்கு இருக்குது. அவரோட பர்சனல் லைஃப்பில் 1000 பிரச்சனை இருந்தாலும் வி வில் ஸ்டாண்ட் ஃபார் விஜய் அண்ணா, விஜய் சார் அப்படின்ற ஹேஷ்டாக் குறையவே இல்லை மக்களே. ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் பர்ஃபெக்டாக சந்திப்போம். டாட்டா. அண்ட் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்டங்க சொல்ல போகிறேன்.